அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மைதா மாவு இல்லாமல் சூப்பரான ஹெல்த்தியான ப்ரௌனி ரெசிபி தான் நம்ம செய்கிறோம். நான் 100 கிராம் பட்டர் சேர்த்துக்கிட்டேன். அதில் 50 கிராம் அளவுக்கு சாக்லேட் சேர்த்து நல்லா உருக்கி எடுத்தாச்சு. 50 கிராம் நாட்டு சர்க்கரை, 50 கிராம் சுகர் சேர்த்துருக்கேன். சுகர் வேறான்னு நினைக்கிறவங்க நாட்டு சர்க்கரையும் முழுசாக சேர்த்துக்கலாம். இதில் 2 முட்டை, கொஞ்சமாக உப்பு, அதோட பேக்கிங் சோடா கொஞ்சம், வெனிலா எசன்ஸ், இது எல்லாத்தையும் நல்லா கரையிற வரைக்கும் அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ கோதுமை மாவு ஒரு 100 கிராம், 50 கிராம் கொக்கோ பவுடர் சேர்த்து அதையும் இந்த மாதிரி சலிச்சு எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முட்டையோடு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துருங்க. இதில் வந்து மிக்சர் ஜார்லேயும் போட்டு நீங்கள் அரைக்க வேணாம், எக் பீட்டர்லேயும் அடிக்க வேணாம். ஒரு ஸ்பூனை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வேணுங்கிற அளவு சாக்லேட் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பேக்கிங் ட்ரேயில் இதை அப்படியே சேர்த்துட வேண்டியதுதான். பசங்க நட்ஸ் கேட்டனால நான் கொஞ்சமாக நட்ஸை வந்து கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நான் சாதாரண கடாயில் தான் வேக வச்சு எடுத்திருக்கேன், அவன்லலாம் வேக வைக்கல. இதில் ஒரு 45 நிமிஷம் நல்லா ஹீட் ஆனதும் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்ட்டில் ஹெல்த்தியான ப்ரௌனி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.